இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கிருபையினாலே அவர் நம்மை வெட்கப்படுத்தாமல் நடத்தி வந்த தேவனுக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த மாதத்திற்கென்று நாம் தியானித்து சுதந்திரித்து கொள்ளும்படியாக தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பென்யமீனை குறித்து, கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடைய சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றான். அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்று சொன்னான். இங்கே வேதாகமத்திலே பென்யமீனை குறித்து தேவனுடைய தாசனாகிய மோசே சொன்ன வார்த்தையை குறித்து இதில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பென்யமீன் எப்படிப்பட்டவன்? கர்த்தருக்கு பிரியமானவன். அவன் சுகமாய் அவரோட கூட தங்கி இருப்பான். கர்த்தர் அவனை எந்நாளும் காப்பாற்றுவார். அவனுடைய எல்லைக்குள்ளே கர்த்தர் வாசமாய் இருப்பார் என்று சொல்லி இருக்கிறது. இந்த வசன பகுதியை நாம் தியானிக்கும் முன்பதாக பென்யமீனுடைய பிறப்பை குறித்து நாம் அறிந்து கொண்டால் நன்றாக இருக்கும். அங்கே ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 16, 17, 18ஆம் வசனத்திலே பென்யமீனுடைய பிறப்பை குறித்து சொல்லி இருக்கிறது. பென்யமீன் பிறக்கும் போது அவனுடைய தாய் மிகவும் வேதனைப்பட்டாளாம், கடும் வேதனைப்பட்டாள், மரண அவஸ்தையில் இருந்தாள் என்று சொல்லி நாம் வாசித்து பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்திலே அவன் பென்யமீனை பெற்றெடுத்த போது அவனுக்கு பெனானி என்று சொல்லி பெயரிட்டாள். அதாவது என்னுடைய துக்கத்தின் மகன், வேதனையின் மகன் என்கிற அர்த்தத்தோடு கூட அவள் ஒரு பெயரை இட்டாள். வேதத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது யாக்கோபினுடைய பிள்ளைகளுக்கு அவனுடைய மனைவிமாரே பெயரிடுகிறதை நாம் பார்க்க முடியும். ரூபனுக்கு, சிமியோனுக்கு, லேவிக்கு, யூதாவுக்கு, இப்படி வரிசையாக அவனுடைய மனைவியே பிள்ளைகளுக்கு பெயரிடுவார்கள். ஆனால் இங்கே இந்த மனைவி பெயரிடும் போது யாக்கோபு தன்னுடைய மகன் இந்த பெயரை வைத்து ஒவ்வொருவரும் அழைக்கும் போது படும் வேதனையை அவன் அறிந்தவனாக, என்னுடைய மகன் வேதனையினுடைய மகன் அல்ல என்று சொல்லி பென்யமீன் என்று சொல்லி பெயரிட்டார். அதாவது என்னுடைய வலது பார்சத்தினுடைய மகன், என்னுடைய வல்லமையினுடைய மகன். இன்னும் சொல்ல போனால் அதற்கு இன்னொரு அர்த்தம் மதிப்பிற்குரிய மகன் என்கிற அர்த்தமுடையதாக இந்த பெயரை அவர் இட்டார். பென்யமீன் மதிப்புக்குரியவனாக இருக்கிறான். பென்யமீன் பிறக்கும் போது ராகேல் மரித்து போனாள். யாக்கோபுக்கு ராகேல் மரித்ததினால் உண்டான ஒரு துக்கம், இன்னொரு பக்கம் பென்யமீன் பிறந்திருக்கிறான் என்கிற சந்தோஷம். ராகேல் மரித்ததினாலே தான் மரித்தாலும் இந்த உலகத்திற்கு ஒரு புதிய ஜீவனை அவள் கொண்டு வந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அதே விதமாகத்தான் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் கடும் வேதனைப்பட்டார், நமக்காக அவர் துக்கப்பட்டார், ஆத்தும வருத்தம் அடைந்தார், தன்னுடைய ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதன் மூலமாக அவர் புதிய சந்ததியை சிலுவையிலே பெற்றெடுத்தார் என்று சொல்லி பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து வேதனை அடைந்ததினாலே, துக்கம் அடைந்ததினாலே நாம் சந்தோஷம் அடைகிறோம். அவர் தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினதினாலே, சிலுவையிலே ஜீவனை கொடுத்ததினாலே நாம் புதிதும் ஜீவனுமுள்ள ஒரு மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவர் தம்முடைய மாம்சம் என்கிற திரையின் வழியாக அவர் புதிய மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி வைத்தார். தன்னுடைய சரீரத்தை ஒரு திரையை போல அவர் கிழித்து போட்டார் என்று சொல்லி, கிழிக்கப்பட அவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி இருக்கிறது. இதனாலே நாம் பிதாவாகிய தேவன் இருக்கிற அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கிற பாக்கியத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பென்யமீனினால் இஸ்ரவேலினுடைய குடும்பமும், இஸ்ரவேலினுடைய கோத்திரமும், இஸ்ரவேலினுடைய தேசமும் அடைந்த நன்மைகள் ஏராளம். எகிப்து தேசத்திலே தானியம் வாங்க செல்லும் பொழுது யோசேப்பு சொன்னார், பென்யமீன் வராவிட்டால் உங்களுக்கு ஆகாரம் கிடையாது என்று சொல்லி சொன்னார். பென்யமீன் போனபோதுதான் அவர்களுக்கு ஆகாரம் கிடைத்தது. ஏற்கனவே கட்டப்பட்டிருந்த சிமியோனையும் விடுதலை ஆக்கப்பட்டான். அந்த பிரிந்து போன குடும்பம் ஒன்றாக சேர்ந்தது. நல்ல ஒரு வளமான தேசத்திலே, வளமான பகுதியிலே பஞ்ச காலத்திலே அவர்கள் கொண்டு போகப்பட்டு காக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழும் நமக்கு கூட அந்த பென்யமீன் கோத்திரம் இன்றைக்கும்
ஆசீர்வாதமாக இருக்கிறது. இஸ்ரவேலிலே முதல் ராஜா அந்த பென்யமீன் கோத்திரத்திலிருந்து எடுக்கப்பட்டார். அதே விதமாக புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுலும் பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தவராக இருக்கிறார். அவர் செய்த ஊழியம் அவைகளெல்லாம் இன்றைக்கும் நமக்கு மாதிரியாக வழிகாட்டியாக இருக்கிறது. அவர் எழுதின நிருபங்கள் சபைக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, புதிய விசுவாசிகளுக்கு, ஊழியர்களுக்கு, எல்லா ஜனங்களுக்கும் அது மிகவும் ஆசீர்வாதமாக இன்றைக்கும் இருக்கிறதை நாம் பார்க்கலாம். இந்த பென்யமீனை குறித்து சொல்லும் பொழுது இந்த வேத பகுதியிலே முதலாவது சொல்லி இருக்கிறது, அவன் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சொல்லி இருக்கிறது. நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியே அந்த எதிர்பார்ப்புள்ளதாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு அன்பானவன் என்று சொல்லியும் அதற்கு இன்னொரு மொழிபெயர்ப்பிலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய அன்பு, பிரியம் நம் ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே இஸ்ரவேல் தேசத்தை குறித்து, இன்னும் சொல்ல போனால் யூதாவை குறித்து, எருசலேமை குறித்து சொல்லி இருக்கிறது. எப்சிபா பியூலா என்று சொல்லி இருக்கிறது. அதற்கு கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். கர்த்தருடைய பிரியம் ஒரு மனிதன் மேலோ, ஒரு குடும்பத்தின் மேலோ, ஒரு தேசத்தின் மேலோ வருமானால் அந்த பிரியத்தின் மூலமாக உன்னுடைய தேசம் வாழ்க்கைப்படும், உன்னுடைய தேசம் நன்றாக இருக்கும், உன்னுடைய தேசம் ஆசீர்வாதமாக இருக்கும், செழிப்பாக இருக்கும் என்கிற அந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி எந்த மனிதன் மேல் ஆண்டவருடைய பிரியம் இருக்கிறதோ அந்த மனிதன் வாழ்க்கைப்படுவான். மாத்திரமல்ல, இந்த பென்யமீனை குறித்து சொல்லும்போது அவன் அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான். கர்த்தரோடு கூட எப்பொழுதும் இருக்கிற மனிதனாக இருப்பான். எப்படி அவரோடு கூட இருப்பானாம்? சுகமாய் இருப்பானாம். எல்லா விதமான மன நிம்மதியோடு, இளைப்பாறுதலோடு, ஆரோக்கியத்தோடு, ஆசீர்வாதத்தோடு கூட அவரோடே கூட தங்கி இருப்பான். இன்றைக்கு சிலர் அவரிடத்திலே வருகிறார்கள், போகிறார்கள், ஆனால் தங்கி இருப்பதில்லை. ஆனால் இந்த பென்யமீன் எப்பொழுதும் அவரோடு கூட தங்கி இருப்பான் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசித்து பார்க்கிறோம். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகத்திலே கூட நாம் வாசித்து பார்க்கும்போது அந்த நோவாவினுடைய பேழைக்கு காகம் போகிறதும் வருவதுமாக இருந்தது. அது அந்த பேழையிலேயே தங்கி இருக்கிறதாக இருக்கவில்லை. திரும்ப அது போனது வரவே இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் சிலர் சபையிலே இல்லாவிட்டால் கர்த்தரோடு கூட உள்ள ஐக்கியத்திலே தேவைப்படும் போது வருவதும், தேவையில்லாத போது, அவர்களுக்கு ஒரு அவசரம் இல்லாத போது, ஒரு ஆசீர்வாதம் அவர்களுக்கு வேண்டும் என்கிற நிலைமை இல்லாத போது, எல்லாம் எனக்கு சகலமும் பரிபூரணமாய் இருக்கிறது என்கிற நிலைமையிலே கர்த்தரிடத்திலே வருகிறவர்களாக இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த பென்யமீன் அவரிடத்திலே சுகமாய் தங்கியிருந்தான். சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்க்கும்போது எத்தனையோ அரண்மனைகள், சுகவாழ்வு, சுகவாசம் இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தரிடத்தில் தங்கியிருப்பது, கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பது, அதாவது தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம், தேவ பிரசன்னம் நிறைந்த இடம். இந்த இடத்தோடு கூட நான் ஐக்கியமுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது விரும்புகிறதை நாம் பார்க்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே 3 நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேட்கும்படியாக, உபதேசத்தை கேட்கும்படியாக வந்திருந்தார்கள். உபதேசத்தை கேட்டுவிட்டு அவர்கள் போய்விடவில்லை, அவரோடு கூட தங்கி இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி தங்கி இருந்த அவர்களுக்கு தான் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். அவர்களை வெறுமையாக அவர்களை அனுப்பிவிட அவருக்கு விருப்பமில்லை. அவர்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்து திருப்தியாக்கினார். கர்த்தரோடு தங்கி இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் அவர் எந்த காரியத்திலையும் வெறுமையாய் அனுப்பிவிட மாட்டார், சோர்ந்து போக விடவே மாட்டார். நிச்சயமாக ஒரு அற்புதத்தை அவர் செய்கிறவராக இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் 40ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே ராக்காலத்திலே இயேசுவின் இடத்திலே ஒரு சிலர் வந்து
நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். வந்து பார்த்து அவரோட கூட தங்கி இருந்த அந்த நபர்கள் அடுத்த நாள் காலையிலே இயேசுவுக்கு சீடராக மாறினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதில் பேதுருவினுடைய சகோதரனாகிய அந்திரேயா அவருடைய சீசனாக மாறினார். ஆமாம், மேலோட்டமாக ஆராதிக்கிறவர்கள் அல்ல, அவரை விசுவாசிக்கிறவர்கள் அல்ல, அவரோடு தங்கியிருக்கிறவர்களே அவருடைய சீசர்களாக மாறுகிறார்கள் என்று சொல்லியும் நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, பென்யமீனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் எந்நாளும் அவர்களை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரத்திலும் நம்மை அவர் காப்பாற்றுகிற தேவன். கண்ணின் மணியை போல அவர் நம்மை காப்பாற்றுகிறவர். கண்ணை இமை காப்பதை போல நம்மை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இவைகள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அந்த வேத பகுதி சொல்லுகிறது, அவனுடைய எல்லைக்குள்ளே கர்த்தர் வாசமாய் இருப்பார் என்று சொல்லி. ஆம், இதைவிட வேறு ஒரு பெரிய ஆசீர்வாதம் எதுவுமே இல்லை. கர்த்தர் அவனுடைய எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார். உங்களுடைய குடும்பத்திலே ஆண்டவர் வாசமாயிருப்பார். உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே அவர் வாசமாயிருப்பார். உங்களுடைய தொழில் செய்கிற இடங்களிலே அவர் வாசமாயிருப்பார். நீங்கள் போக்கு வரத்து எல்லாவற்றிலும் அவர் உங்களோடு கூட வாசமாயிருப்பார். யார் நம்மோடு கூட இருக்கிறார்களோ இல்லையோ, கர்த்தர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறவராக குடியிருக்கிறவராக இருக்கிறார். இஸ்ரவேலினுடைய வரைபடத்தை பார்க்கும்போது எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டு இருக்கிற எல்லையானது பென்யமீனுடைய கோத்திரத்தை சார்ந்தது. அங்கேதான் தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டு இருக்கிறது. அங்கேதான் இஸ்ரவேலருடைய காலத்திலே தேவன் மகிமையாக வந்து அந்த ஆலயத்திலே அவர் இறங்கி இருந்தார். மீண்டுமாக அந்த ஆலயம் கட்டப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அங்கே அவர் வாசமாயிருப்பார் என்று சொல்லியும் வேதம் சொல்லுகிறது. அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒரு நாளும் வீணாய் போகாது. அவர் எந்நாளும் அவனுடைய எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது யெகோவா ஷம்மா என்று சொல்லி அந்த வசன பகுதி முடிவடைகிறது. கர்த்தர் எந்நாளும் அவர்களோடு கூட வாசமாயிருப்பார், தங்கி இருப்பார் என்று சொல்லி அர்த்தம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் கூடவே இருந்து நம்மளை பாதுகாத்து ஆசீர்வதித்து அவர் நடத்துவாராக. ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, ஆசீர்வாதத்தில் எல்லாம் மேலான ஆசீர்வாதம் நீர் எங்களோடு கூட தங்கி இருப்பது, வாசம் பண்ணுவது. ஆண்டவரே, எந்த ஒரு மனிதன் உம்மோடு கூட தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கிறானோ அந்த மனிதனுக்குள் ஆண்டவரே நீர் நிலையாக நித்திய காலமாக வந்து வாசம் பண்ணி விடுகிறீர். அப்பா, நீர் வரும்போது குறைவுகள் மாறும், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி சாதகமாக ஆண்டவரே நடத்துகிற தேவன். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அப்படி நிறைவு உண்டாகும்படியாய் துதிகன மகிமை உமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக.